சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அருகே சிமெண்ட் கலவை லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மழை காரணமாக சாலையில் திரும்பிய போது லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் கிரேன் உதவியுடன் சிமெண்ட் லாரியை மீட்டனர். வணக்கம். தந்தி செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரியவதனா. தொடர்ந்து மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மேம்பாலங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சுமார் 4000 படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மழை குறைந்ததால் புழல் ஏரியில் இருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் 1000 கன அடியிலிருந்து 500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏரியை 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாகவும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்படும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் கோயிலில் வழிபட சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 16ஆம் தேதி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்பு தரிசனம் செய்து கொண்டிருந்த கல்லூரி மாணவியை ஒருவர் பின்தொடர்ந்து சென்று தவறாக உரசியதாக கூறப்படுகிறது. அந்த மாணவி கேள்வி கேட்டபோது அவதூறான வார்த்தைகளை பேசிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இதுகுறித்து மாணவி அளித்த புகார் அடிப்படையில் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரை கைது செய்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.